அணு மருத்துவமனையில் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. அணு மருத்துவமனை இயக்குநரும் முதன்மை இருதய மருத்துவருமான டாக்டர் வி சிவக்குமார் தலைமையில் தாரா சிவக்குமார், டாக்டர் அனுமிதா, டாக்டர் ஐஸ்வர்யா ஆகியோர் முன்னிலையில் உற்சாகமாக 76வது குடியரசு தின விழாவில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் சிவக்குமார் குடியரசு தின சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: நமது நாட்டில் இளைஞர்கள் அனைவரும் சோசியல் மீடியாவில் தனது காலத்தை கழித்து வருகிறார்கள். இதனால் நமக்கு கால விரயம், வேலையில் கவனமின்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றது. போன் மற்றும் சோசியல் மீடியா என்பது நமக்கு தேவையான ஒன்றுதான். ஆனால் அதன் மூலம் முக்கிய தகவல் பரிமாற்றங்களை மற்றும் நமது தொழில் வளர்ச்சிக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். அதனை தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்துவதால் நமது வாழ்விற்கு எந்த பயனும் உண்டாவதில்லை. இந்தியாவில் மனித சக்திக்கு மீறிய சக்தி ஏதுமில்லை. ஆதலால் நமது மனித சக்தியை நமது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் முழுமையாக பயன்படுத்தினால் நமது வீடும் நமது நாடும் முன்னேற்றம் காணும். ஆகவே நமது முக்கிய தேவைக்கு மட்டுமே போனையும் சோசியல் மீடியாவையும் பயன்படுத்துவோம் என்று இந்த இனிய நாளில் சபதமேற்போம் என்று அவர் பேசினார். இவ்விழாவில் அணு மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அணு மருத்துவமனை பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஊழியர்கள், மாணவிகள் அனைவரும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அணு மருத்துவமனை நிர்வாகிகள் செய்திருந்தனர்.